அருமையானவர்களே, இந்த நாளிலும் மாணவருடைய வார்த்தை நண்பத்திலே கொண்டு வருகிறேன். ரோமர் 8:32 பாருங்களேன். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? அவன் தம்முடைய சொந்த குமாரன், தம்முடைய ஒரே பேரான குமாரன் என்றும் பாராமல், இவர் தான் எனக்கு எல்லாம், அவரையே நான் உனக்காக கொடுக்குறேன், ஏன்னா அவன் அவ்வளவா நேசிக்கிறேன். அவன் ஆண்டவருடைய நேசம் பாருங்களேன். இயேசுவை அவர் எவ்வளவு அதிகமா நேசிச்சாரோ அதே நேசத்தை என் மேல வச்சிருக்கிறார், அதே நேசத்தை உங்க மேல வச்சிருக்கார். அது எப்படிங்க? இயேசு நேசிச்ச நேசத்தை எப்படிங்க வச்சாரு? யோவான் 3:16, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அருளும்படி அவரை தந்தருளி இவ்வளவா அன்பு கூர்ந்தார். ஆமென். அப்ப இயேசுதான் அவருடைய பெஸ்ட். அவரை என்ன பண்றாரு? நமக்காக கொடுக்கிறாரு பிரசண்டா. ஏன் அப்படின்னா நம்ம மேல அவர் வச்சிருக்கிற பாசம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவருடைய அன்பு எவ்வளவு அருமையானது பாருங்களேன். அதனால்தான் பவுல் எழுதுறப்ப சொல்லுவாரு, அவருடைய அன்பின் நீளம், மகளம், உயரம், ஆழம் எல்லாத்தையும் நம்ம அறிந்து கொள்ளணும் இல்லையா? அப்படி நான் சொல்லுகிறேன், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவர் உங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கிறார், ரொம்ப நேசிக்கிறார். நீங்க நினைக்கலாம், ஆண்டவர் என்ன நேசிக்கலையோ, நான் செஞ்ச அந்த தவறு என்ன குத்திக்கிட்டே இருக்கு பிரதர், அந்த கில்ட்ல இருந்து என்னால வர முடியல, அந்த ஷேம்ல இருந்து என்னால வர முடியல, என்னால என்ன மன்னிக்க முடியல, ஆண்டவருடைய அன்பு அனுபவிக்க முடியல. நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை மன்னித்து விட்டார். கர்த்தர் உங்களை மன்னித்து உங்களை ஏற்றுக்கொண்டு விட்டார். நீங்கள் அவருடையவர்கள், நீ என்னுடையவன், நீ என்னுடையவள் என்று சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன், நீ எனக்கு அருமையானவன் என்று சொல்லுகிறார். ஆமென். அப்ப அப்படிப்பட்ட நல்ல தேவன் நம் எல்லாருக்காகவும் தம்முடைய சொந்த பேரான ஒரே பேரான குமாரனை அப்படியே கொடுத்தார்னா அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? அப்படின்னா என்னன்னா, அவர் எதையும் அப்படியே பிடிச்சி வச்சுட்டு உனக்கெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்ற தேவனே அல்ல. அப்பா, எனக்கு இந்த ஒரு நல்ல அற்புதம் நடக்கணுமே, உனக்கெல்லாம் எல்லாம் கிடையாது, நான் பிடிச்சி வச்சிருக்கேன், அப்படி அல்ல. அவரோட பெஸ்டே கொடுத்துட்டாருன்னா மற்ற எல்லாமே வந்துடும். ஆமென். அப்ப நான் சொல்லுகிறேன், தேவனை குறித்த சரியான தெளிவு நமக்கு அவசியம், சரியான வெளிப்பாடு அவசியம். வெளிப்பாடு என்ன? அவர் நல்லவர், தேவன் நல்லவர். அடுத்து தேவனை குறித்த சரியான வெளிப்பாடு என்ன? எனக்கென அவர் எதையுமே இறுக்கிலாம் பிடிச்சிருக்கிற மாட்டாரு, எனக்கென எல்லாவற்றையும் செய்கிறவர். இந்த வெளிப்பாடு அவசியம் பாருங்க. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமென். அப்ப உங்களுக்காக அவர் எதையும் செய்வாரு, எல்லாத்தையும் செய்வாரு. உங்களுக்குன்னு எந்த ஒரு காரியத்தையும் இவனுக்கெல்லாம் கொடுக்க மாட்டேன், இவன் எல்லாம் என்ன அப்படிலாம் இருக்க மாட்டாரு. அவர் நல்ல தகப்பன். என் பிள்ளைக்கு இது வேணும், என் பிள்ளைக்கு இந்த வீடு வேணும், என் பிள்ளைக்கு இந்த வாகனம் தேவைப்படுது, என் பிள்ளைக்கு இந்த சுகம் தேவைப்படுகிறது, என் பிள்ளைக்கு இந்த ஒரு அந்தஸ்து தேவைப்படுகிறது, என் பிள்ளைக்கு இந்த ப்ரமோஷன் தேவைப்படுகிறது. இதெல்லாம் பாருங்க, ஆண்டவருக்கு நல்லா தெரியும். ஒரு நல்ல தகப்பனுக்கு தன் பிள்ளைக்கு என்ன தேவை, எப்ப தேவை, அதை எப்படி கொடுக்கணும், அதெல்லாம் தெரியும். எனவே நான் சொல்லுகிறேன், இந்த நல்ல தகப்பனை நம்புங்கள், இந்த நல்ல தகப்பனை முழுமையாக நம்புங்கள். அவர் உங்களுக்கு நன்மையானவர்களை செய்வார், நல்ல வாழ்க்கையை உங்களுக்கு தருவார். அவர் உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வைத்து விட்டார். உங்க கண்கள் காணவில்லை, உங்கள் செவிகளில் நீங்கள் கேட்கவில்லை, உங்களுடைய இருதயத்தில் கூட அது தோன்றவில்லை. ஆனால் அவர் எல்லாவற்றையும் ஏற்படுத்தி விட்டு அதினதின் காலத்திலே உங்களிடத்திலே வந்து கொடுப்பார். ஆமென். எனவே ஆண்டவர் எனக்கு மட்டும் அதை தரமாட்டாரு அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு ஒரு துளி கூட இருக்கவே கூடாது. மாறாக எப்படி இருக்க வேண்டும்? என் தேவன் நல்லவர், அவர் எனக்காக யாவையும் செய்கிற கர்த்தர், எனக்காக எதையும் எனக்காக எப்படியும் செய்கிற தேவன் அவர் என்று சொல்லி சரியான வெளிப்பாடு அவங்களுக்கு அவசியம். எனக்காக இயேசுவையே கொடுத்தவர் எனக்காக எல்லாவற்றையும் கொடுப்பார். நான் நம்புகிறேன், எதிர்பார்க்கிறேன், நான் பெற்றுக்கொள்கிறேன். இந்த சரியான மனப்பான்மையோடு உங்க வாழ்க்கையை அணுகுங்க. கர்த்தர் உங்களுக்கு நான் வைத்திருக்கிறவைகளை நீங்கள் அனுபவிப்பீர்கள். அந்த காரியங்கள் எல்லாம் அப்படியே மேனிஃபெஸ்ட் ஆகிட்டே இருக்கும், ஒவ்வொரு அற்புதமா மேனிஃபெஸ்ட் ஆகிட்டே இருக்கும். நீங்க கேட்ட காரியங்கள் எல்லாம், அவர் சொன்ன காரியங்கள் எல்லாம் அப்படியே மேனிஃபெஸ்ட் ஆகிட்டே இருக்கும். நீங்க அனுபவித்துக் கொண்டே இருப்பீங்க. உங்க வாழ்க்கை அவரை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கையாய் இருக்கும். ஆமென். கர்த்தர் உங்களோட கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார்.